Jai Bhim. I have my written speech. Before I present this, I would like to share my views in our mother tongue, Tamil. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பிக்கிற வகையில் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ராஜ சாமுவேல் அவர்களே, துவக்க உரை அறிமுக உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரிய அண்ணன் டாக்டர் வி.ஏ. ரமேஷ்நாதன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரி மிஸ் பீனா பள்ளிக்கால் அவர்களே, இணைய வழி வந்து நம்மிடையே உரையாற்றிய டாக்டர் அசங் வாங்கடே அவர்களே, அதேபோல இணைய வழி நம்மிடையே உரையாற்றிய அன்பு சகோதரி குயின் பீசங் அவர்களே, முழுமையாக தன்னுடைய நேரத்தை வாழ்க்கையை தலித் மனித உரிமைகளுக்காக ஒப்படைத்து கொண்டு பணியாற்றி வருகிற உலகளாவிய அளவில் அறிவார்ந்தவர்களை அணிதிரட்டி வருகிற மதிப்பிற்குரிய அண்ணன் டாக்டர் பால் திவாகர் நமலா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, மிஸ்டர் கே.ஏ. மேத்யூ அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி 22ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. நான் என்னுடைய உடல்நலம் குறித்து மருத்துவரை அணுகி இயற்கை சிகிச்சை முறையில் இருந்த நிலையில் அந்த நாளில் என்னால் வர இயலாத ஒரு சிக்கல் இருக்கிறது என்று குறிப்பிட்டதும் அண்ணன் ரமேஷ்நாதன் அவர்கள் எல்லோரோடும் பேசி எனக்காக இதை 28ஆம் தேதி இன்றைக்கு தள்ளி வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக முதலில் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 5ஆவதாக நடைபெறுகிற ஒரு சிம்போசியம். ஏற்கனவே நாக்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 4 இடங்களில் நடைபெற்று இது 5ஆவதாக நடைபெறுகிறது. உலகளாவிய அளவில் சமூகத்தில் நிலவும் பாகுபாடுகளை களைவதற்கான ஒரு மாநாடு, சிம்போசியம் ஆன் எலிமினேஷன் ஆஃப் குளோபல் காஸ்ட் அண்ட் அனாலகஸ் சிஸ்டம் ஆஃப் சோஷியல் ஹைரார்கீஸ். சமூக ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட காஸ்ட் சிஸ்டம், சாதிய கட்டமைப்பு முறை, அதேபோல சிமிலர் சிஸ்டம், உலகத்தில் வேறு எந்த நாடுகளில் இதே போன்ற சமூக பாகுபாடுகள் உள்ளனவோ அவை அனைத்தையும் எலிமினேட் செய்வதற்கான, நீக்குவதற்கான, அப்புறப்படுத்துவதற்கான ஒரு கருத்து பகிர்வு இந்த நிகழ்வு. இந்திய அளவில் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதை தாண்டி ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தேவைப்படுகிறது. உலகளாவிய அளவில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது, வெவ்வேறு பெயர்களில் உள்ளன. அவற்றையெல்லாம் அடியோடு அழித்தொழிக்க வேண்டும் என்கிற நோக்கில் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை திரட்டுவதற்கான ஒரு முயற்சி.
ஐநா பேரவையில் இடம்பெற்றுள்ள 200க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒரு பிரச்சனையை சர்வதேச பிரச்சனையாக ஏற்றுக்கொள்ளுகிற போது அந்த பேரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் அதற்கு உடன்பட்டு அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அதன் அடிப்படையில் அவரவர் நாடுகளில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது. ஆகவே காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் என்பதை ஒரு குளோபல் இஷ்யூ, சர்வதேச பிரச்சனை என்கிற வகையில் இதை நாம் முன்னிறுத்தி UN ஜெனரல் அசம்பிளி, அது மட்டுமில்லாமல் UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் போன்ற அவைகளில் விவாதிக்க செய்து இதற்கு ஒரு சர்வதேச ஒப்புதலை பெற வேண்டும் என்கிற முயற்சி தான் இத்தகைய நிகழ்வுகளுக்கான முயற்சி. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கத்தை நம்முடைய மொழியிலேயே நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். It's very easy to clarify what is the main motto of this symposium. We have to make a common opinion or consensus across the world about caste discrimination. ஏனென்றால் அது எத்னிக் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும் சரி, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும் சரி, ரிலீஜியஸ் பேஸ்ட் கம்யூனல் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் இப்போது ஒரு ரீஜனல் இஷ்யூவாக, ஒரு பிராந்திய பிரச்சனையாக மட்டுமே சுருக்கி பார்த்துவிட முடியாது. அந்த அடிப்படையில் அதற்கான தீர்வையும் தேடிவிட முடியாது. It's highly impossible to find a solution for these kind of issues. Disparities என்பது வேறு, discrimination என்பது வேறு. வேறுபாடு என்பது வேறு, பாகுபாடு என்பது வேறு. எல்லா நாட்டிலையும் வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது. ஏற்றத்தாழ்வு என்பது வேறு, உயர்வு தாழ்வு என்பது வேறு. மேடு பள்ளம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வு, நெட்டை குட்டை என்பது ஏற்றத்தாழ்வு. அது வேறுபாடு, இது தவிர்க்க முடியாது. இட் இஸ் நேச்சர். பிளாக் அண்ட் ஒயிட் என்பது நேச்சர், இதை நீங்கள் மாற்ற முடியாது. சுருட்ட முடி, கோரை முடி தலைமுடியில் இருக்கும், இது நேச்சர், இதை மாற்ற முடியாது. இட்ஸ் நேச்சர். பட் உயர்வு தாழ்வு என்பது சோஷியல் ஹைரார்கிஸ், சமூகத்தில் நிலவுகிற உயர்வு தாழ்வு, நாமே உருவாக்கி கொண்டது. இது கற்பிதம், இது இயற்கையாக உருவானதல்ல. ஆண் பெண் என்பது இயற்கையாக உருவானது. ஆணாக பிறப்பதும் பெண்ணாக பிறப்பதும் இயற்கை, இதை யாரும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்பது கற்பிதம், இது இயற்கை அல்ல, இது கல்ச்சர். இட்ஸ் நாட் நேச்சர், இது கல்ச்சர், இது வளர்த்தெடுக்கப்பட்டது. கல்ச்சர் என்பது நாமே உருவாக்கி வளர்த்து கொண்டது, நாமே உருவாக்கி கொள்வது, நாமே வளர்த்தெடுப்பது, நாம் நம்புகிற கருத்தின் அடிப்படையில் ஒன்றை வளர்த்தெடுப்பது. ஆக பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பித்து சமூகத்தில் டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. based on work and dissent. The World Conference Against Racism என்கிற ஒரு மாநாடு டர்பனிலே நடைபெற்றது.
நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். அப்போ இருந்து இவங்களோட நான் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறேன். அது எனக்கு ஒரு பெரிய நல்வாய்ப்பாக நான் கருதுகிறேன், மகிழ்ச்சியாக கருதுகிறேன், பெருமையாகவும் கருதுகிறேன். இவங்க வந்து அந்த பிரச்சனையிலிருந்து வழுவுறதே இல்லை, நழுவுறதே இல்லை. தொடர்ந்து அதில் ஃபோக்கஸ்டாக தே ஆர் வாக்கிங் ரிலன்ட்லெஸ்லி டுவர்ட்ஸ் தேர் கோல். அது சம்பந்தமான ஒரு கருத்து பரப்பல் நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அதனால தான் இவங்களோட சேர்ந்து நான் அமெரிக்கா போகிற வாய்ப்பு, நேபாளுக்கு போகிற வாய்ப்பு, ஏசியா பார்லிமெண்டேரியன்ஸ் ஃபோரம் ஒன்று உருவாக்கி அதில் எனக்கு வைஸ் சேர்மன் போஸ்ட்லாம் கொடுத்தாங்க. சேர்மன் கன்வீனர். நிறைய இதன் மூலம் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இப்போ ரோமாங்கிற பேரில் ஒரு அம்மா பேசினாங்க. ரோமாங்கிறது ஒரு கம்யூனிட்டி. அங்கே டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அதே மாதிரி புராக்குமின் ஜப்பானில் ஒரு கம்யூனிட்டி, அங்கே டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ரோமா என்பது யூரோப்பில். ஹெராட்டைன் அண்ட் ஓசு கம்யூனிட்டிஸ் இன் ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரியான பெயரில் சமூகம் இருக்குது. அவங்களுக்கு அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. புராக்குமின் இன் ஜப்பானில் புராக்குமின்கிற பேரில் ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. குயிலோம்போலா கம்யூனிட்டிஸ் இன் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இந்த மாதிரியான பெயரில் ஒரு சமூகம் இருக்கிறது. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான சமூகங்கள். கம்யூனிட்டியாக இல்லை, காஸ்டாக இருக்குது. ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே பல சோஷியல் குரூப், ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் சொசைட்டி இந்த நேம் ஆஃப் காஸ்ட். நிறைய ஃப்ராக்மெண்டேஷன் இருக்குது. தமிழ் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒன்றா இல்லை. ஹிந்து கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டியோட கிடையாது. பல்வேறு சாதிகளாக இங்கே வந்து ஃப்ராக்மெண்ட் ஆகி கிடக்கு, சிதறி கிடக்கு, உடைந்து கிடக்கிறது, சின்ன சின்ன குரூப்பாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியான சமூகங்களுக்கு பிறப்பின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் ஒர்க் அண்ட் டிசன்ட், அவங்கவுங்க செய்யக்கூடிய வேலை தொழில் அதன் அடிப்படையிலும் அவர்கள் எந்த ஜீன் வழியை சார்ந்தவர்கள், என்ன ஜெனட்டிக் அப்படிங்கிற அடிப்படையிலும் பிறப்பின் அடிப்படையிலும் இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது. ஆகவே இது தொடர்பான ஒரு உலகளாவிய பொது கருத்து உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இது கலைந்தெறியப்பட வேண்டும் என்கிற பொது கருத்து. அம்பேத்கரை படித்தவர்கள், பெரியாரை படித்தவர்கள், மார்க்ஸை படித்தவர்கள் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறோம். மற்றவங்களுக்கு காஸ்ட் இஸ் நாட் எ மேட்டர். அது ஒரு மேட்டரே கிடையாது. அது யாருமே டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது. அதை வந்து சாதி பெருமை பேசுகிறாங்க. இதில் என்ன, சாதியை ஏன் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணால் ஹானர் கில்லிங் பண்ணணும், அது சரிதான், நியாயம்தான் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க. சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கி குறைவாக தான் இருக்குது, இன்னும் மெஜாரிட்டி ஆகலை. இந்த டிஸ்கிரிமினேஷன் தப்புன்னு சொல்லக்கூடிய பொது கருத்து இன்னும் வலுப்பெறவில்லை. ஆகவே உலகளாவிய அளவில் ஒரு பொது கருத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள், அறிவார்ந்த பெரியவர்கள் இந்த முயற்சியில் தொடர்ந்து சோர்வின்றி பணியாற்றி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் நான் பிறந்த சாதி, அந்த சாதி நலன் மட்டும் போதும் அப்படின்னு நான் நினச்சேன்னா எனக்கு என்னுடைய சாதி அடையாளம் மட்டுமே போதும் அப்படின்னு அதை மட்டும் நான் அழுத்தி பேசுவேன். எனக்கு இந்தியாவில் உள்ள இப்படி பாகுபாடுகளுக்கு ஆளாகக்கூடிய அனைவரின் நலன்களும் முக்கியம் அப்படின்னு நினைக்கும்போது, ஒட்டுமொத்தமாக சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நான் நினைக்கும்போது எனக்கு ஒரு பொது சொல் தேவைப்படுகிறது. I need a common term to address the issues.
அக்ராஸ் த கண்ட்ரி. எனக்கு தேசிய அளவில் ஒரு பொது சொல் தேவைப்படுது. நான் மொத்தத்தில் எல்லாரையும் பறையர்னு சொல்லிட முடியாது, அல்லது எல்லாரையும் நான் அருந்ததியர்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வெவ்வேறு பெயர்களில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் அழைக்கப்படுகிறார்கள். இப்போ இவங்களை எல்லாத்தையும் நான் ஒரே சொல்ல அழைக்கணும். அது சர்வதேச அளவிலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் இருக்கணும். அப்படி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல் தான் தலித் என்கிற சொல். தலித் என்பது ஒரு சாதியின் பெயர் அல்ல. அதுக்கு புரோக்கன் பீப்புள் அப்படின்னு தான் மீனிங் சொல்கிறாங்க. நொறுக்கப்பட்ட மக்கள். ஒரு ஷேப்பில் கிடையாது, ஒரு ஐடென்டிட்டியோட இல்லை, ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடையாது. அவன் தமிழனாக இருக்கிறானா இல்லை, வேறு சாதிகளாக இருக்கிறான். அவன் இந்துவாக இருக்கிறானா ஹிந்துங்கிற ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டி கிடையாது, அவன் வெவ்வேறு சாதிகளாக இருக்கிறான். அப்போ நொறுக்கப்பட்டவனாக கிடக்கிறான், சிதறி கிடக்கிறான், ஒன்று சேர முடியாமல் கிடக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தனி சில்லு சில்லாக சிதறி கிடக்கிறான். ஒரு ஓட்டை உடைச்சா சில்லு சில்லாக போயிடுறதில்ல, திருப்பி ஒட்ட முடியாது. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் சிதறி கிடக்கிற காரணத்தினால், சில்லு சில்லாக சிதறி கிடக்கிற காரணத்தினால் அவர்களை அழைப்பதற்கென்று ஒரு பொது பெயர் தலித் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு அது நடைமுறையில் இருந்து வருகிறது. அதற்குரிய விளக்கத்தை சொல்லும்போது ஒவ்வொருத்தருடைய மேனிஃபெஸ்டோவிலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா உருவான காலத்திலேயே 1972 they published their manifesto. அதில் வாட் இஸ் தலித் அப்படிங்கிறதுக்கு அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. சோஷியலி, எஜுகேஷ்னலி, எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி சப்ரஸ்ட் அண்ட் அப்ரஸ்ட் பீப்புள். அவ்வளோதான். நோ காஸ்ட் ஐடென்டிட்டி. சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களோ அவர்கள் எல்லோரும் தலித்துகள். இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் தலித். அப்படி பண்ணால் 100% ஆஃப் விமன் ஆர் தலித். எல்லா சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் தலித்துகள் தான். அதில் ஒருத்தர் கூட அதில் எக்ஸ்க்ளூட் ஆக முடியாது அந்த டெஃபினிஷன் படி. ஆனால் இன்றைக்கி என்னங்க ஆகிப்போச்சுன்னா, எனக்கு தலித்து வேண்டாம், எனக்கு தலித்து வேண்டாம், தலித்துன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பாலிட்டிக்ஸ் இங்கே நடக்குது. ஏன்னா இந்த தலித் கன்சாலிடேஷன் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன் த நேம் ஆஃப் தலித், these people should not be consolidated for their welfare. அவருடைய நலன்களுக்காக அவர்கள் கன்சாலிடேட் ஆகக்கூடாது என்று கருதுகிறார்கள். நான் ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற பேரில் ஆர்கனைஸ் ஆனாங்க, அது இந்திய அளவில் தான் தெரியும். தலித் என்கிற பேரில் போகும்போது எந்த உலகத்தில் எந்த நாட்டில் போய் நின்று நீங்கள் தலித்துன்னு சொன்னாலும் அவன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான், புரிஞ்சுக்குவான். தலித்னா யார் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்குவான். Socially excluded people who are called as Dalit. சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், உரிமைகள் மறுக்கப்பட்டவர்கள், பறிக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லோரும் தலித் அப்படிங்கிறது உலகத்தில் எந்த மூலையில் போய் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு ஐடென்டிட்டி உருவாகக்கூடாதுன்னு நினைக்கிற சனாதன சக்திகள் இந்த சமூகத்தில் இருப்பவர்களையே